தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் முனைப்பில் மும்முரமாக பணியாற்றி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக 95 கட்சி மாவட்ட செயலாளர்களை நியமித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டம் வரும் புதன்கிழமை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது. இதற்காக பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் விழாவை சிறப்பாக நடத்த 18 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவையும் கட்சித் தலைமையை நியமித்துள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை விஜய் திடீரென சந்தித்து பேசினார். தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கெங்கரம்பாளையம் சுங்கச்சாவடியில் சுங்கக்கட்டண வசூல் தொடங்கியுள்ளது. விழுப்புரம் நாகை இடையே 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் கெங்கராம்பாளையம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்யும் முறை அமலுக்கு வந்துள்ளது. சாலை பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் முன்னறிவிப்பில்லாமல் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சுங்கச்சாவடியில் சென்சார்கள் சரியாக வேலை செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ரோடு வேலையை கிளீனாக முடியல, இன்னும் குண்டு குழிமா தான் இருக்குது. அதை விட்டு டோல்கேட் ஓப்பன் பண்ணாங்க. ரோடை ஓப்பன் பண்ணிட்டு தான் டோல்கேட் ஓப்பன் பண்ணோம். அவங்க தெரிஞ்சு ஓப்பன் பண்ணாங்க. ஒரு முன்னறிவிப்பே இல்லை, முன்னறிவிப்பு இல்லாத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை கார், ஜீப், வேன் ஒருமுறை பயணிக்க 60 ரூபாயும், இருமுறை பயணிக்க 90 ரூபாயும், மாதத்திற்கு 1985 ரூபாயும் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வணிக உபயோகமல்லாத உள்ளூர் வாகனங்களுக்கு மாதாந்திர சுங்க கட்டணமாக 340 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை இப்படி டோலி கட்டி தூக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. ஆலங்காயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெக்னாமலை கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாத நிலையில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. முறையான சாலை வசதி வேண்டுமென தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மலை கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் வாணியம்பாடியில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அதனால் அவரது உடலை எடுத்துச் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. நெக்னாமலை அடிவாரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மலைச்சாலையில் டார்ச் லைட் உதவியுடன் உறவினர்கள் டோலி கட்டி மலை கிராமத்திற்கு தூக்கிச் சென்றனர். நெக்னாமலை மலை கிராமத்திற்கு உடனடியாக அதிகாரிகள் சாலை வசதி ஏற்படுத்தி தர மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடல் வலிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் 4 பேரை தூக்கிச் சென்ற காட்சி இது. குமரி மாவட்டம் தாமரைக்குட்டி விளையைச் சேர்ந்தவர் கண்ணன். உலக அளவில் நடந்த இரும்பு மனிதர் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற இவர் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி குறித்து ஊக்கமளித்து வருகிறார். இந்த சூழலில் வெளிநாடுகளில் பிரபலமாக உள்ள யோக்வாக் என்ற முறையை பின்பற்றி ஒரு இரும்பு சட்டத்தில் 70 கிலோ எடை கொண்ட தலா 4 பேரை ஒரே நேரத்தில் தூக்கிச் சென்றார். இந்தியாவில் முதல் முறையாக யோக்வாக் முறையில் 370 கிலோ எடையை 30 மீட்டர் சுமந்து நடந்து சாதனை படைத்தார். உடலை வலிமையாக வைத்திருக்கவும் போதையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றும் கண்ணன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திண்டுக்கல் மலர் சந்தையில் விலை சரிந்தாலும் மகாசிவராத்திரியை முன்னிட்டு 25 டன் பூக்கள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள அண்ணா வணிக வளாக பூச்சந்தையில் தினந்தோறும் 10 டன் பூக்கள் விற்பனைக்கு வருவது வழக்கம். ஆனால் மகாசிவராத்திரியை முன்னிட்டு பூக்களின் வரத்து அதிகரித்ததால் பூக்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி 1800 ரூபாய்க்கு விற்பனையான கிலோ மல்லிகை 1500 ரூபாய்க்கும், 1000 ரூபாய்க்கு விற்பனையான முல்லை 800 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. அதேபோல கனகாம்பரம் கிலோ 500 ரூபாய்க்கும், செவ்வந்தி 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 80 ரூபாய்க்கும், வில்வ இலை 250 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மகாசிவராத்திரி விசேஷத்தை முன்னிட்டு பூக்கள் நார்மலாகவே வந்துட்டு இருந்த பூக்களை விட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டன் பூக்கள் வந்துட்டு இருக்குது. விற்பனை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் விலைவாசிகள் பூ அதிகமாக வந்ததுனால விலைவாசிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை குறைந்திருந்தாலும் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வெனிசுலாவின்
தலைநகர் கராகஸ் நகரில் 4000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நடத்திய இசை நிகழ்ச்சி இது. எல் சிஸ்டமா என்று அழைக்கப்படும் இசைக்குழு தொடங்கப்பட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் கராகஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2 மணி நேரம் 16 இசைக்கோர்வைகளை கலைஞர்கள் இசைத்தனர். இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சியை திரளான பொதுமக்களும் கண்டுகளித்தனர். ஜெர்மனியில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கூட்டணி 28.6 விழுக்காடு வாக்குகள் பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. ஜெர்மனியில் சோசியல் டெமோக்ராட்டஸ் கன்சர்வேட்டிவ் கூட்டணி AfD கட்சி இடையே கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் அண்மையில் நடந்த பொதுத் தேர்தலில் ஆளும் சோசியல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. பதிவான வாக்குகளின் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கூட்டணி 28.6 விழுக்காடு வாக்குகளையும் AfD கட்சி 20.8 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றுள்ளது. ஆளும் சோசியல் டெமோக்ராட்ஸ் கட்சியால் 16.4 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. கன்சர்வேட்டிவ் கூட்டணியின் சார்பில் ஃபெட்ரிச் மெர்ஸ் என்பவர் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாணியில் ஜெர்மனியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் என்று ஃபெட்ரிச் அளித்த வாக்குறுதி அவருக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை அளித்துள்ளது. அமெரிக்காவின் USAID அமைப்பின் 2000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்த அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டிரம்ப் செலவினங்களை குறைத்து அரசின் செயல்திறனை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் உலக நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் வளர்ச்சிக்கான உதவிகளை செய்து வந்த USAID அமைப்பிற்கான நிதியை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த அமைப்பில் பணியாற்றி வந்த 2000 பேரை பணிநீக்கம் செய்துள்ள டிரம்ப் 1000 பேரை கட்டாய விடுப்பில் அனுப்பியுள்ளார். அதே நேரம் விடுப்பில் உள்ள ஊழியர்கள் USAID அமைப்பின் தரவுகளை பதிவிறக்கம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகம் திட்டத்தை மறைக்கும் விதமாக முதல்வர் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய நோயாளிகளுக்கு அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டை ரிடக்ட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா அவர்களை அரசு சார்பில் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக அம்மா மருந்தகங்களை திறந்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவங்க நடுவில் சரியா செயல்படுத்தலை. அதான் சத்தியம். அம்மான்ற பெயர் இருந்ததுனால இதான் சத்தியம். அதனால அம்மா மருந்தகங்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டதை மறைத்து இப்பொழுது அம்மா பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அது நீங்க முதல்வர் மருந்தகம் தொடக்கிறாங்க. இது ஏற்புடையது அல்ல. இது அம்மா மருந்தகத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலை. இந்நிலையில் பிரதமரின் மக்கள் மருந்தகத்தைப் போல முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நகல் என்றுமே அசலாக முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார்.